ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டே 2 அண்ட் கோவா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மார்னிங் ஒரு 8:30 போல நம்ம குளிச்சு கிளம்பிட்டு கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு கிளம்பியாச்சு. நாம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்ல நம்ம ஸ்டே கூடவே நமக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் வந்து அது கூடவே இன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நானும் பாப்பா அவங்க 3 பேரும் கிளம்பிட்டோம். பஃபே பிரேக்ஃபாஸ்ட் தான். நெறைய வெரைட்டி ஆஃப் cuisines வந்து வச்சிருந்தாங்க. அதுல ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது என்னன்னா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்ல எங்களுக்கு இட்லி, ஊத்தப்பம் அண்ட் மசால் தோசா 3மே வந்து சவுத் இந்தியன் வேரியன்ட்ல வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் எப்பவுமே போல வந்து ஆ ஆம்லெட் அண்ட் பாயில்ட் எக்ஸ் வந்து நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸோட சூப்பரா வந்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டோம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளயே வந்து ரித்தன்யாக்கு ரொம்ப அர்ஜென்சி தாங்க முடியல. பிகாஸ் வந்து பின்னாடி சைடே வர ஸ்விம்மிங் பூல வரும்போதே பார்த்துட்டா, அங்க போய் விளையாடியே ஆகணும் அப்படின்னு ஒரே அடம். நாங்க சொல்றோம், இப்ப நம்ம வெளியில போக கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து விளையாடலாம் ரித்துன்னு. கேட்கவே இல்லையே. அப்புறம் அப்படி இப்படி அவங்க அப்பா சமாதானப்படுத்தி ஒரு வழியா வந்து எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் கூட்டிட்டு போறேன்ம்மா அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பிறகு நம்மளுடைய கேபுமே வந்து நம்மள பிக் பண்றதுக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு என்னென்ன சைட் சீயிங்ஸ் நம்ம வந்து டே 2ல வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கொக்கோ பீச்க்கு போய் டால்ஃபின் ரைட் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து தண்டர் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போணும். ஸ்னோ பார்க் அப்படின்னு ஒரு பிளேஸ். நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து 2 பீச் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த வீடியோல இன்னைக்கு வந்து அந்த டால்ஃபின் பார்க்க போன அந்த இதுவ மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். மீதி ஸ்னோ பார்க், நெக்ஸ்ட் தண்டர் வேர்ல்ட், வேக்ஸ் மியூசியம் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டா காமிக்கிறேன். இந்த வீடியோல வந்து இப்போ அந்த டால்ஃபின் ட்ரிப் போனது மட்டும் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி இதோடைய என்ட்ரி டிக்கெட் வந்து நம்மளுடைய பேக்கேஜ்ல இன்க்ளூடட் கிடையாது. நம்ம தான் செப்பரேட்டா வந்து பே பண்ணி நம்ம இந்த என்ட்ரில போய்க்கணும். இது போறதுக்கு வந்து ஒரு பெர்சனுக்கு வந்து ₹400 போல சார்ஜ் பண்ணாங்க. அரவுண்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து அந்த போட்ல வந்து நம்ம போற மாதிரி இருந்துச்சு. ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல போயிட்டு நமக்கு வந்து டால்ஃபின் ஷோ பண்ணாங்க. இந்த டால்ஃபின் ரைட் வந்து கொக்கோ பீச்ல தான் வந்து இருக்கு. இந்த கொக்கோ பீச் வந்து எப்படி இருக்கும்னா, அதோட சாண்ட் வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ப்ரவுன் மாதிரி கலர்ல இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்க பீச் எல்லாமே வந்து கொஞ்சம் டெப்த் கம்மியாவே தான் இருக்கு. போட்ல போகும்போதே வேற அப்பாக்கும் பொண்ணோடைய அட்ராசிட்டிஸ் வந்து என்னால தாங்கவே முடியல. இவர் ஜாக்கா, அவங்க ரோசா. ரோஸெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர சிரிப்பா தான் வந்துச்சு. அந்த போட்ல நம்ம போகும்போதே வந்து சில வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இதுதான் வந்து அங்க இருக்க ஒரு சர்ச்சோட வியூ. அது பக்கத்திலேயே வந்து அகோடா ஃபோர்ட், சென்ட்ரல் ஜெயில் அதோட வியூஸ் எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியா வந்து நெக்ஸ்ட் விலாக்ஸ்ல வந்து போன வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். நெக்ஸ்ட் பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல தான் வந்து டால்ஃபின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போய் தான் நமக்கு வந்து டால்ஃபின்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. நாங்க போனப்பயும் வந்து ஒரு 2, 3 டால்ஃபின்ஸ் வந்து பார்த்தோம். 2, 3 பிளேஸ்ல ஸ்டாப் பண்ணி காமிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க போட்ஸ் ஓட்டுற ஸ்பீடுக்கு வந்து அதுங்க அடிக்கடி வந்து மிஸ் ஆயிடுது. பட் சில சமயம் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது அந்த டால்ஃபின. என்னைய கேட்டா நம்ம குடுத்த 400க்கு இது வொர்த்தான ஒரு இதுவான்னு பார்த்தா, நம்ம ரைட்ல போய் பார்த்த வியூக்கு வந்து இந்த அமௌண்ட் வொர்த்து. பட் ஆனா டால்ஃபின்ஸ் வந்து சில சமயம் நமக்கு பார்க்கலாம். சில சமயம் பார்க்காமலே கூட நெறைய பேர் வந்து திரும்பி வருவாங்களாம். அந்த போட் டிரைவ் பண்ணிட்டு வந்த அந்த போட் டிரைவர் வந்து சொன்னாங்க. சில சமயம் வந்து டால்ஃபின்ஸே பார்க்காம கூட அந்த 30, 40 மினிட்ஸ்ல நம்ம வந்து திரும்பி கரைக்கே வந்து ரீச் ஆவாங்களாம். அந்த டைம்ல பட் நம்ம லக்கிலி நம்ம வந்து ஒரு 2, 3 டால்ஃபின்ஸ் வந்து பார்த்தோம். வியூ வைஸ் வந்து போம்போதும் சரி, வரும்போதும் சரி ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. ஒரு போட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் போணும் அப்டின்னா, நீங்க வந்து உங்களோட ஐட்டினரில இந்த பிளேஸ வந்து வச்சுக்கலாம். நாங்க அங்க போன பிறகு நெக்ஸ்ட் வந்து ஸ்னோ பார்க்கு, தண்டர் வேர்ல்ட் அதெல்லாம் போனோம். அதெல்லாம் போயிட்டு ஈவினிங்க்கு மேல வந்து நாங்க ஒரு அரௌண்ட் ஒரு 5:30 போலவே வந்து நாங்க எங்களோட ஹோட்டலுக்கு வந்து நாங்க வந்துட்டோம். பிகாஸ் பாப்பாவ நாங்க வந்து ஈவினிங் வந்து ஸ்விம்மிங் பூல்ல விளையாட வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால. பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு சவுத் கோவா டூர் இருந்துச்சு. சவுத் கோவாலாம் போனோம்னா நம்ம நைட்டு தான் ஆகும் ரீச் ஆகுறதுக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அவள விளையாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஏர்லியாவே வந்து ரூமுக்கு வந்து வந்துட்டோம். மேடம் வந்து ஸ்விம்மிங் பூல்ல இறங்குனவங்க தான் அரௌண்ட் ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட அதிலேயே விளையாடியிருப்பா. போதும் போதும்ன்னு சொன்னாலும் ஏந்திரிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்ல. நாங்க அப்புறம் வலுக்கட்டாயமா அவள தூக்கிட்டு வந்து மேல போயிட்டோம்.
திரும்பி மேல போன பிறகு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அரவுண்ட் ஒரு 8:30 போல தான் திரும்பி டின்னர் சாப்பிடுறதுக்கு கீழ வந்தோம். டின்னருமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஹோட்டல்ல இருந்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் அந்த கோவா ஃபுட்ல வந்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வரல. பட் ஆனா இந்த மதியானம் அந்த வெளியில நாங்க சாப்பிடும்போது தான், எங்களுக்கு ஃபுட் எங்கேயுமே செட் ஆகவே இல்ல. இல்ல எங்களுக்கு அந்த குசைன் பிடிக்கலையா அப்படின்னு தெரியல. பிகாஸ் எனக்கு உப்பு, காரம், உரப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லவே இல்ல. மெயினா வந்து புளிப்பே கிடையவே கிடையாது. பட் ஆனா எங்களோட ஹோட்டல்ல வந்து ஃபுட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு நைட் வந்து ஃபிஷ் மஞ்சூரியன் அப்படின்னு ஒரு ஐட்டம் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹைலி டிசப்பாயிண்டட் மீல் ஆஃப் த டேனா அன்னைக்கு எங்களோட லஞ்ச் தான். பிகாஸ் 800 அரவுண்ட் வந்து சார்ஜ் பண்ணி நாங்க ஒரு ஃபிஷ் கறி வந்து வாங்கி சாப்பிட்டுருந்தோம். எங்க வாய்க்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே வச்சுட்டு தான் நாங்க அங்கருந்து எந்திரிச்சு வந்தோம். ஆனா அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா நைட்டு நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தூங்க போயாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. முன்னாடி போட்ட கோவா வீடியோஸ வந்து நம்மளோட சேனல்ல போய் செக் பண்ணுங்க. தனியா கோவா பிளேலிஸ்டும் இருக்கு. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய்.